வெல்கம் டு சரவணாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கோதுமை போண்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். ஈஸி மெத்தட். நான் இப்போ ட்ரிக்கெல்லாம் சொல்கிறேன், என்னன்னு பாருங்கள். 1 கப் கோதுமை மாவு, 1/2 கப் கடலை மாவு, 1/4 கப் அரிசி மாவு, இது எல்லாமே ஒரே கப்பில் நான் அளந்து போட்டிருக்கேன். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். பெருங்காயத்தூள், இது எல்லாமே இப்போ நான் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு சிட்டிகை அளவுக்கு பேக்கிங் சோடா. இப்போ கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு மிக்சியில் அரைச்சிடலாம். கோதுமையை கை வலிக்க நம்ம பிசையணும். அப்போயும் லம்ஸ் இருக்கும், நமக்கு பிணையிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ நான் அரைச்சிட்டேன், சரியாக அரைப்படாதனால மறுபடியும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிட்டு அரைச்சிட்டேன். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்துருச்சுன்னு. கை வலிக்க பிசைய வேண்டிய அவசியமே இல்லை போண்டாக்கு, கோதுமை போண்டாக்கு சொல்கிறேன். 2 பெரிய வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, கொஞ்சமாக சீரகம் எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். பேன் அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி நல்லா சூடானதுக்கப்புறம் அதை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அந்த எண்ணெய்க்குள்ளே போடலாம். இதை இப்படி கையிலையும் போடலாம். பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா எண்ணெய்க்குள்ளே இந்த மாதிரி போட பயமாக இருக்குது அப்படின்னா ஒரு சின்ன ஸ்பூனோ இல்லை ஒரு சின்ன கரண்டியோ எடுத்து அதில் எடுத்து நீங்கள் உள்ளே ஊற்றிடலாம். போண்டா சூப்பராக வரும், ஒட்டாமல் வரும். இது ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். கோதுமை பிசையணும், கோதுமை தோசைக்கு நீங்கள் மாவு பிசைனா கூட மிக்ஸி ஜாரில் போட்டு பிசைஞ்சிக்கோங்க. ரொம்ப ஈஸியாக வேலை முடியும். கஷ்டப்பட்டு நம்ம பிசையணுங்கிற அவசியமே இல்லை. அவ்வளோதான். போண்டா செவந்ததுக்கப்புறம் 2 பக்கம் திருப்பி விட்டுட்டு நம்ம எடுத்துடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.